ஹலோ ஜாலி டெக்கிஸ் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் வந்துருக்கோன்னா வேறு ஒன்றும் இல்லை. திடீர்னு நான் ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படின்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் சிவகார்த்திகனோட மதராசி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்தேன், அந்த பார்த்த சூடோட வந்து உங்களுக்கு இறக்கணும்ல. ஸோ பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்படியே அதை ரிவ்யூ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சலம்பல சாங் அப்படின்னு விட்டுருப்பாங்க, அதாவது இந்த மதராசி படத்துலேருந்து. அல்ல போனா பாட்டா போடுறா. ஸோ அந்த மதராசி படத்துலேருந்து பாட்டே செம்மையாக இருந்துச்சு, அதாவது அந்த சலம்பல சாங்கு. நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா அதுல வந்து ஸ்டார்டிங்ல ப்ரோமோ ஓடுறது ஆல்ரெடி நெல்சன் கூட டாக்டர் படத்துல விட்ட மாதிரியே ஒரு ஃபன்னான ப்ரோமோவா ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்கு சூட்டா இருக்காது. ஏன்னா வந்து டைரக்டர் முருகதாஸ் வந்து சொல்லும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கா சொல்லி கொடுத்ததை மட்டும் சொன்ன மாதிரி இருக்கும். என்ன சார், நீங்களும் பிக்கிள் பாலா? கொசு பேட்டுங்க, இதுக்கு பேர் ஜோக்கா? ஸோ அது வந்து இந்த ஃபன் வந்து அவ்வளோவா கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இது தேவையா, இன்னுமா இந்த பொறி நமத்து போல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ மூடு. ஸோ அது எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. மேபி உங்களுக்கு செட் ஆகிருக்கலாம். பட் எது செட் ஆகிச்சா செட் ஆகலை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணி போங்க. ஸோ அதுவே செட் ஆகாமல் இருந்துச்சு. பட் பாட்டு தரமாக இருந்துச்சு. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. இப்போ இந்த ட்ரெய்லர் பத்தி பார்க்குமா? அதுக்கு தானே வந்தேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் நடிச்சவங்க யாரும் பார்த்துருப்பா. படத்தை டைரக்ட் பண்ணுறது மேஆர் முருகதாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஃப்கோர்ஸ். ஸோ அவரும் கம்பேக் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி கம்பேக் கொடுக்குறேன்னு இந்தியன் டூவை முடிச்சு விட்டுட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? அப்புறம் கமலும் மணிரத்னம் சேர்ந்து தக்லைஃபை செஞ்சு விட்டுட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ இவர் மட்டும் எஸ்கே வச்சு ஏதாவது தப்பிப்பாரான்னு தெரியல. இந்த காம்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வேற தெரியல. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து எஸ்கே, அதாவது சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியா ருக்மிணி அப்படின்னு நடிச்சிருக்காங்க. புது ஹீரோயின்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஏஸ் படத்தில் கூட நடிச்சிருப்பாங்க. பட் அந்த படத்துல கியூட்டா இருக்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை எப்படி நடிச்சிருக்காங்கன்னு வேற தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் விக்ராந்த் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எனக்கு விக்ராந்த் நடிச்சிருக்காரே தெரியாது. பட் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது விக்ராந்த் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட வில்லன் யாருன்னா, நம்ம துப்பாக்கி படத்தில், அதாவது ஏஆர் முருகதாஸ் எடுத்த பெஸ்ட் ஃபிலிம்ல அதில் விஜய் சார் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் வில்லன் நடிச்சிருக்க அதே வில்லன் தான் இந்த படத்துல வில்லனா இருக்காரு. ஸோ ரெண்டுத்துக்கு ரெசோனன்ஸ் நிறையாவே இருக்கு. ஓ, நீ அப்படி வரியா? இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா, ஒரு மாதிரி பிளட் சீன்ஸோட தான் காட்டியிருப்பாங்க. அதாவது சிவகார்த்திகேயன் காதுலேருந்து ரத்தம் வர்றது, முகலாம் அடிச்சு வீங்கின மாதிரிலாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் நல்லாவே ஒரு மாதிரி ஃபன் மோட்ல, அதாவது ருக்குமினி கூட, அதாவது ருக்கு இந்த ஹீரோனி கூட நல்லா ஃபன் பண்ற மாதிரிலாம் இருக்கும், ஜாலியாவே இருந்த மாதிரி இருக்கும். ஆனா சடனா பார்த்தா ஃபுல்லாவே துப்பாக்கி சொல்றது, பார்டர்ல இருந்து நிறைய துப்பாக்கி வெளியே போயிருச்சு, அப்படி இப்படின்னு நிறைய ஒரு மாதிரி போகுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா ருக்குமினி, அதாவது ஹீரோனிக்கே பாம் பிளாஸ்ட் ஆகுற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி கண்டிப்பா சாக மாட்டாங்க. இந்த ட்ரெய்லர் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஹீரோனி சாக மாட்டாங்க, அடைச்சு வச்சிருக்க மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ மேபி சாகாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செத்ததுக்கு அப்புறம் அவங்க பழிவாங்கிற கதையா கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அதாவது இந்த ட்ரெய்லர் பார்க்க எனக்கு புரிஞ்சதே அது மட்டும்தான். ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ. அதுக்கப்புறம் ஒரு சீன் சொல்லுவாங்க பாருங்க, சிவகார்த்திகேயனை பத்தியே சொல்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. மேபி சிவகார்த்திகேயனை பத்தி சொல்லலாம், இல்ல வேற யாரை பத்தினாலும் சொல்லலாம். அவர் ஒரு காரியம் நினைச்சிட்டாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அவர் ஒரு மூளை தூங்காத மாதிரி பேசியிருப்பாரு. அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். தம்பி முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம கட்டிங்லாம் சரியானது. அதுவும் அனிருத்தோட பிஜிஎம் வேற மாதிரி அனிருத் வச்சு செய்யறாரு இந்த படத்துல.
நல்லா கலர்ஃபுல்லா குத்துற பார்த்தே இல்ல, இடத்த காலி பண்ணு. அதுக்கப்புறம் வில்லன் என்ட்ரி பத்தி சொல்லவா ஆகணும். 6 பேக்ஸோட உட்காந்து டைகர் ஷெராஃப் எடுக்கிற மாதிரியே மேல இருந்து ஒரு புல்லப் எடுப்பாருங்க வேற மாதிரி. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஃபைட் இந்த படத்துல தரமா இருக்கு. தரம் இந்த படத்தோட ஃபைட் சீன்ஸ், அப்புறம் லுக்கு, மேக்கிங், கட்ஸ், மியூசிக் எல்லாமே தரமா இருக்கு. அதுக்கப்புறம் டைலாக் சொல்லியிருப்பாரு, Getting into Tamil Nadu is not easy, Chirag. ஸோ இதை எந்த இதுக்கு மீன் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியல. எனக்கு ஏதோ விஜயோட அரசியலுக்கும் இதுக்கும் மீன் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கு. அதாவது ஈஸியாலாம் நம்ம வந்து சிஎம் ஆக முடியாதுன்னு ஒரு கிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ராக்கெட் ராஜா ஒரு திருடனா? ஐயோ, விஜய் எதுக்குறாங்களா ஏஆர் முருகதாஸ் சொன்னீங்க, அப்படி கிடையாது. இந்த படத்துல இன்னொரு சீன் வரும், அப்போ வந்து லிங்க் ஆகும் பாருங்க. ஓகே, சடனா பார்க்க 2 புல்லட் வந்து சிவகார்த்திகேயனோட நெஞ்சில பாயிற மாதிரி இருக்கு, அப்படியே சரீர மாதிரி இருக்கு. ஸோ இதுல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட இருக்கலாம், இது வந்து இன்டர்வல் சீனா கூட இருக்கலாம்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. செஞ்சுட்டா போச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் மூவி, அது மட்டும் இல்லாம கோட் படத்துல சிவகார்த்திகேயன் கையில துப்பாக்கிய பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி விஜய் சாரே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஏஆர் முருகதாஸ் மூவி, அதுவும் முக்கியமா ஏஆர் முருகதாஸோட பெஸ்ட் ஃபிலிமே துப்பாக்கி, அந்த படத்துல நடிச்சது விஜய். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் கொடுக்குற மாதிரி இந்த படத்துல அதே டைலாக் வச்சிருக்காங்க. துப்பாக்கி யாரு கையில இருந்தாலும் இங்க நான் தான் வில்லன் அப்படின்னு சொல்ற மாதிரி, வில்லன் சொல்ற மாதிரி வச்சிருப்பாரு. அப்போ சிவகார்த்திகேயன் கையில கண்ணு இருக்கும் பாருங்க, அந்த சீன்ஸ்லாம் வேற மாதிரி. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஐ திங்க் அந்த டைலாக்லாம் சொல்லும் போது தியேட்டருக்கு சும்மா கதி கிளங்க போகுது. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. ஏன்னா ஓவரா புரிஞ்சுக்கிட்டே இருக்க, நீ என்ன சிவகார்த்திகேயன் ஃபேனா இல்லைன்னா விஜயோட ஃபேனா அப்படின்னு இருந்தீங்க. யார் ஃபேன்ஸும் கிடையாது. அதே டைம்ல பொட்டியும் வாங்கவே இல்லை, எந்த காசுமே யாரும் எனக்கு தரல. ஜஸ்ட் எனக்கு பார்த்தோன்னு என்னெல்லாம் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏஆர் முருகதாஸ், அதாவது ஓஜி ஏஆர் முருகதாஸோட மூவிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக துப்பாக்கியோட மூவிலாம் நான் ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ அதனால இப்படி ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கானி பேசியிருப்பேன், தவிர உள்நோக்கம் எதுவுமே கிடையாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் கடைசியில் டைட்டில் கார்டை ரிலீஸ் பண்ணும்போது அவர் அடிப்பட்ட ஃபேஸோட சொல்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அதாவது சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி, இது ஏன் ஊர் சார், நான் கூட நிற்பேன் அப்படிலாம் சொல்லும் போது இது ஏதோ விஜயோட பொலிட்டிக்கல் ரீதியா இந்த டைலாக்கை வச்ச மாதிரி லைட்டா தோணுது. மேபி எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஒருவேளை இருக்குமோ. இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ, அதை ரிவ்யூன்னு கிடையாது, எனக்கு பார்த்த விஷயத்த நான் அப்படியே உங்களுக்கு ஓப்பனாக சொல்லியிருப்பேன். அப்படியே பார்க்க ஒரு மாதிரி பார்த்து எக்ஸைட்டிங்கான விஷயத்த அப்படி சொல்லியிருப்பேன். ஸோ இது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னெல்லாம் இருந்துச்சு, குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எதையாவது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு யோசித்து வச்சுக்கோங்க, அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அதை வச்சு கூடிய சீக்கிரம் போட்டு தெரியுறேன். இப்போ அடுத்த வீடியோ நீயா நான் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் நீயா நான் வந்து சந்திக்கிற வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி. பை.